எல்லாம் நெருப்பில் சுடுறது தான், இருந்தாலும் மங்களகரமாக மஞ்சள் பூசி தான் செய்யணும். அந்த நெருப்புக்குள்ள கருப்பு கலர்ல அந்த தேங்காய் இருக்கிறது எவ்வளோ அழகா இருக்குல்ல. தான் பூத்துருக்குது 3, 4, 5 பூ தான். ஆனால் வந்து செடி பாருங்க, சின்ன செடி தான். வாங்கிட்டு வந்து வச்சு அவ்வளோதாங்க. எவ்வளோ காய் பறிச்சுட்டு பாருங்க. 1 கிலோவுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது. நான் தேங்காய் எல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டாங்க. எல்லாம் வந்து குச்சி உடஞ்சிருச்சு. சரி சரின்னு பாருங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. அவ்வளோதான்டா. இந்த தண்ணி குருமா பதத்துக்கு தான் வச்சுருக்கேன். நமக்கு தண்ணியாட்டம் வேணாலும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். தேங்காய் சுட நோம்பிக்கு தேங்காயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காயெல்லாம் தேய்ச்சி சுரண்டி தேய்ச்சி நல்லா முழுன்னு ஆக்கிட்டோம். அதுக்குள்ளே போடுற தீனி, உள்ளே போடுற பூரணம், அது வந்து அவுள், பொட்டுக்கல்ல, பாசிப்பருப்பு, வறுத்த பாசிப்பருப்பு. அது ஊற வச்சு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் பாசிப்பருப்பு வறுத்து கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து சீக்கிரமாக உள்ளே வேகும். அதுக்கப்புறம் எள்ளு, நாட்டு சக்கரை, அவ்வளோதாங்க. மற்ற நாட்டு சக்கரை போட்டோமாவே நல்லா இனிப்பாயிரும். இதெல்லாம் போட்டு தண்ணிக்குள்ளாரையே போட்டு ஊற வச்சு சுட வேண்டியது. வருஷம் நம்ம சுடுறோம் இல்லைங்களா, அதே தான். இங்கே நம்ம கோயம்புத்தூருக்கு இந்த சைடு தாங்க இதெல்லாம் இந்த தேங்காய் சுடுற பண்டிகையை கொண்டாடுறாங்க. மற்றபடி சென்னை சைடில் எனக்கு நம்ம கொண்டாடுற மாதிரியே தெரியறதில்ல. அவங்களாம் நாங்கள் இதெல்லாம் கொண்டாட மாட்டோம், இப்படிலாம் தேங்காய் சுட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரி தான் செய்கிறது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் நான். ஒன்றும் இல்லை, தேங்காயோடைய ஓட்டையில் இருக்குதுல கண்ணு, இந்த கண்ணை ஓட்டை போட்டு தண்ணி பாதி தண்ணி வெளில எடுத்துருவோம். எடுத்துட்டு மீதி தண்ணியில் இந்த பூரணத்தை உள்ளே போட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எடுத்த தண்ணி அதுலேயே ஊற்றி அழிஞ்சி குச்சி வச்சு குத்திட வேண்டியது தான். இந்த குச்சி ஒரு குச்சி 30 ரூபாங்கிறாளுங்க. அண்ணா காலையில 20 ரூபா தானே வித்திட்டு இருந்துச்சு. அது என்ன பார்த்தோன்னு சொல்லியிருப்பாங்களா என்னமோ தெரியல, ஏமாளின்னு. எல்லாம் சீ வச்சுக்கிறாங்க, அது 20 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. டேய், சீ வச்சதெல்லாம் உனி குச்சிடா, உனி மாறுடா. அது அடுப்புல வச்சுட்டு எடுத்து போயிடும். ஏன்னா தெரியாதவங்க தான் வாங்குறாங்கன்னா தெரிஞ்ச நாமளும் வாங்குறதாடா. அடிச்சு குச்சி இது இல்லையா, இதெல்லாம் எடுத்து வச்சுனாங்க. நல்லா கண்ணை ஓட்டை போட்டு அதில் வந்து சூப்பர். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவளும் ரவையும் போட்டு அப்படியே கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுட்டேன். இப்போ சாயந்தரம் விகாஸ் வந்தால் அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததும் பசிக்குது அப்படிமா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டேன். அவள்லேயும் சரி ரவையிலையும் சரி, அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோமா சரியாக போயிடும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். தேங்காய் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு மஞ்சள் பூசி நம்ம போய் தேங்காயை சுட வேண்டியது தான். மஞ்சள் பூசிக்கலாம். எல்லாம் நெருப்பில் சுடுறது தான், இருந்தாலும் மங்களகரமாக மஞ்சள் பூசி தான் செய்யணும். இருக்கிறது நாங்கள் 3 பேர் தான், ஆனால் எத்தனை போட்டிருக்கோம் பத்தியா. இதில் வந்து ஒன்று வந்து அண்ணா வீட்டுக்கு, ஒன்று வந்து வர்ஷாவுக்கு, ஒன்று வந்து மீதி 3 நமக்கு. எப்படி ஆளுக்கு ஒன்று. மேல்காட்டில் வந்து சருகுலாம் போட்டிருக்காங்க. சரி அங்கே போய் எல்லாத்தையும் சுட்டுடலாம் அப்படின்ட்டு. எதுக்குடா கொடுவாள் எடுத்துகிட்டு போகிற? மட்டையை வெட்டி போடவா? பத்தனா இருந்தால் மட்டும்தான் உடனே பற்றிக்கும். யார் பற்ற வைக்கிறீங்க? பத்துதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு வண்டு வந்து விழுவுதுரா. ரோஸ் பிரெயின் இருக்கிறீங்களுக்கு தாண்டா யூஸ் பண்ண முடியும். அது ஒன்னால தாண்டா முடியும். கடை இது அங்கே வச்சுட்டு சொருகிடு.
பொறுமையாக வேக வைங்க, அப்போ தான் உள்ளார இருக்கிற தேங்காய் வேகும். அவசர அவசரமாக வேக வச்சோம்னா வேகாது. உள்ளார நல்லா கம்மியான அனல்லே விடுங்க. ஐநார் சப்பளம் கடல் போட்டு உக்காந்துக்கிட்டான். நானும் ஒரு ஸ்டூல் எடுத்து வந்து உட்காந்துக்கலான்னு பார்க்குறேன். எப்படி நான் நிக்கிற இடத்துல மட்டும் கண்ணு இருந்து விழுவோம். அதுக்கெல்லாம் நல்ல எண்ணெய் வேணும்டா. கண்ணில் புகை வந்து வருதுன்னு சொல்லு. என் கண்ணுக்கு புகைக்க ஆகாது. அந்த நெருப்புக்குள்ள கருப்பு கலர்ல அந்த தேங்காய் இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்குல்ல. நெருப்பே கருப்பா இருக்கு. நெருப்பு கருப்பாக ஆகுது. நெருப்பு எப்படி அப்படியே கோல்டு மாதிரி மின்னுது போயிடா. இதுக்கு பேர் தான் பர்ன்ட் ஆரஞ்சு. பர்ன்ட் ஆரஞ்சா? இப்போ அடிக்க பாருங்க சுட்டு. ஏண்டா உயரத்தையே குச்சி தூக்கி வச்சுக்கிறியடா. நான் உக்காந்து சுத்துறதுக்கு கசமா எடுத்துக்கிட்டேன். என் தேங்காய் பாருங்க நல்லா. நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டேன். நம்ம நல்லா தூக்கி காட்டவே முடியல என்னால, அதனால பேசாம ஒரு இடத்துல வச்சுட்டேன். என்னதா குச்சி வந்திருக்குதா? இங்க பாருங்க, இங்க ஒண்ணு நிக்க வச்சிருக்கீங்கல்ல, அது தேங்காய் உடைஞ்சு குச்சி வெந்திட்டு இருக்குது. இல்ல கண்ணே, கரெக்டா தான் வேகுது. குச்சிலாம் உடையல. அதனாலதான் அழிஞ்சு குச்சி போடுறது. அது சீக்கிரத்துல நெருப்பு பிடிக்காதுங்கிறதுனாலதான். பச்சை குச்சி தான் பிடிக்காது. இது காஞ்ச குச்சா? காஞ்சி தான் இருக்குது. இல்லடா, பச்சை குச்சி தாண்டா. எங்கடா 10 நாளைக்கு முன்னாடி வெட்டி வைக்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. கிட்ட வருதுமா, எந்திரமா. வல்ல வல்ல, அங்க பாரு ஏரோப்ளேன் போகுது. அங்க பாரு ஏரோப்ளேன் போகுது. அம்மா எந்திரமா, சாரி பத்திக்கும் பேசியா. பத்தாது. போயிருச்சு ஏரோப்ளேன் போயிருச்சு. எதுக்கு நீ இவ்வளவு அனல் போடுவீங்க? இது பாக்கு மட்டையா இருக்கிறதால கோணையா இருக்குதுப்பா. அதுதானா? ஒழுங்கா போடுங்க. சூப்பர் வினிசா. இப்படிதான் எரியணும், அப்பதான் நல்லா வேகும் உள்ளார. டேஸ்டா இருக்க போகுது. ஆமா வினிசா, சூப்பர். இப்படி எல்லாருக்கும் வேகுதான்னு பாருங்க. அக்கா அண்ணனுக்கு என்னாச்சுன்னு பாருங்க எடுத்து. வேகட்டும்டா, அது பாட்டுக்கு வெந்துட்டுக்கிட்டோம். இல்ல இந்த புகையில வருது. அம்மா எங்க உடைஞ்சு. அப்பா அது உடைஞ்சுச்சு. அம்மா ஒண்ணுதான் உடைஞ்சுச்சு. உனக்கு எல்லா கடவுள் பேரே. ஏண்டி ஒன்னு உடஞ்சது இல்லாம எங்களுக்கு இல்லப்பா, ஒன்னு உடஞ்சது உட எங்க 2 பேருக்கு உடஞ்சதுதான் சந்தோஷம். அதுதான் பெரிய சந்தோஷம் அவளுக்கு. போச்சு. நம்ம இது எப்படி கண்ணே ஒரு தட்டு எடுத்துட்டு வச்சு கொண்டு போய் சாமி ரூம்ல கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படியே நம்ம மேல்காட்டுக்கு அப்படியே நடந்து வந்தங்க, பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஏதாவது வேலை செய்யும் போது மேல்காட்டுக்கு வந்தால் தான். இன்றைக்கி பன்னீர் புஷ்பம் பூ பூத்துருக்குதுங்க. இது வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்த இலையில தான் வந்து திருநீர் வச்சு கொடுப்பாங்க. அதனால தான் இந்த செடி வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன் இந்த செடியை. இன்றைக்கி தான் பார்த்தேன் பூ பூத்துருக்குது. இது பாருங்கள், இந்த பூ தான் நம்ம இது ராமர் வனம் பூ இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியே பூ இருக்குது. ஆனால் வாசம் அப்படியே செம்மையாக இருக்குதுங்க. பன்னீர் வாசம் அடிச்சிட்டு இருக்குது அப்படியே. பூவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. மொத்தமாக ஒரு 4-5 பூ தான் பூத்துருக்குது. 3-4-5 பூ தான். ஆனால் வந்து செடி பாருங்கள், சின்ன செடி தான். வாங்கிட்டு வந்து வச்சு அப்புறம் புது துளிர்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பெருசாகி நிறைய பூ வச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இந்த பூ நம்ம பறிச்சுமே தலைக்கு அப்படியே செண்டாட்டு வச்சுட்டு போகலாங்க. எல்லோரும் எப்போ ரெகுலராக இருக்கிற பூ வைப்பாங்க, நாம் மட்டும் பன்னீர் புஷ்பம் வைப்போம். நம்ம அழகாக இருக்கு இல்லைங்க, சூப்பர். அடடா, ஸ்ட்ராபெரி கொய்யாவை பறிக்காமலே விட்டுட்டேன். நிறைய காய் காய்ச்சிருச்சே, நிறைய கீழே வர கொட்டி போச்சுங்களே. மேலே டெய்லியும் வரணும்னு நினைக்கிறது எங்கே, இந்த சாரிக்கு வீடியோ எடுக்கிறதே எனக்கு சரியாக போயிடுதுங்க. அதுவே எனக்கு போயிடுது. அப்புறம் எங்கே போய் நான் வந்து காட்டை வந்து பார்க்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இருக்கிற காய்களை பறிச்சுட்டு போயிடுறேன். அடடா, அதை விட இங்கே செரி டொமேட்டோ தாங்க ரொம்ப கொட்டி கிடக்குது. இது ஸ்வீட் செரி டொமேட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நிறைய கிடக்குது பாருங்க. பறிக்கவே இல்லை, மெயினாக வராமலே போயிட்டேன் மேலே, அதுதான் இவ்வளோ கிடக்குது.
இப்போ ஐநாரை கூப்பிட்டாது பறிக்க சொல்லலாம். நிறையா இருக்குது பாருங்க காய். ஐயோ எவ்வளோ காய் கீழே கொட்டி போச்சு பாருங்கள். காய் செடி ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதனால தாங்க நம்ம தோட்டத்தில் வெறும் குருவிங்களும் கிளிங்களுமாவே கிடக்குது. நல்லா இருக்குது, சூப்பர். போன ட்ரிப்போட இந்த ட்ரிப்பு நல்லா காய் பெருங்காயாக காய்ச்சிருக்குதுங்க. இல்லை பாருங்க, நல்லா பெருங்காயாக காய்ச்சிருக்குது. சரி, இதையும் பறிச்சிடலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ காய் பறிச்சிட்டு பாருங்க. 1 கிலோவுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது. நானும் இந்த வெள்ளை கலர் சீலையாக இருக்குதே போடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனாலும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, போட்டாச்சு. காய் மடி கட்டிட்டேன். நல்லா மழை இறங்கிட்டு இருக்குது. தூரல் வர போடுது பாருங்க. சூரியன் ஒரு பக்கம் இறங்கலாம், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் மழை பெய்யுது. ஆனால் கிளைமேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இயற்கையில் வாழணும், இயற்கையாக ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அப்படி போய் மழை தூருது. வாங்க ஓடி போயிடலாம், ஓடி போயிடலாம். தேங்காயெல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ கொண்டு வந்து எல்லாம் வச்சுட்டாங்க. எல்லாம் வந்து குச்சி உடஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் பாக்கு மாட்டையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நானும் சாமி கும்பிட்டேன் கற்பூரம் ஏற்றி. அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் உடச்சி கொடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கும்பிட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கும்பிடுற பழக்கம் இல்லாட்டினா கூட பரவாயில்லைங்க. இது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறதுக்காவது நீங்கள் ஒரு ட்ரிப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? ஓகே, போய் உடச்சி சாப்பிட்டு பார்க்கலாம். ஆடி 1 பிறந்துட்டாலே மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த வருஷம் கரெக்டாக ஆடி 1க்குலாம் மழை பெய்யுது பார்த்தீங்களா? உங்கள் ஊரில் இப்படி மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள். எங்கள் சேலத்தில் மழை பெய்யுதுப்பா. சூப்பராக இருக்குது. நல்ல வேலை நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே தேங்காய் சுட்டுட்டோம். இல்லாட்டினா கொடை பிடிச்சிட்டு போய் உட்காந்து சுட்டுட்டு உட்காந்துருக்கணும். நல்ல வேலையை கொஞ்சம் முன்னாடி சுட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்தோம், டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமாலாம் இல்லை, கம்மியாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. சரி சரி சரிங்க. சரி சரி. தேங்காயெல்லாம் சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து சப்பாத்தி, ஆளுக்கு ஒரு சப்பாத்தி இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு சால்னா ஒன்று செஞ்சிடலான்னு. ஏன்னா காய்ங்க எதுவும் போடாமல் பிளைன் சால்னா, அதில் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சால்னாக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்கிட்ட உருளைக்கிழங்கு தான் இருக்குது, அது மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த ஸ்டார் அனீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு கல்பாசி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, சீரகம் மிளகு இல்லை, சீரகம், சோம்பு, மிளகு. சரியா? அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் கசகசா ஊற வச்சுருக்கேன். கசகசா மதியமே ஊற வச்சுட்டேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் தாளிப்பு. அவ்வளோதான், அரைச்சிட்டமாவே குழம்பு ரெடி. நமக்கு எண்ணெய் விட்டாச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். அது போட்டோடனே வெங்காயம், கருவேப்பிலை நம்ம தான் எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் ஒன்றும் கவலையே இல்லை. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்படியே வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், இதில் உருளைக்கிழங்கு. நம்ம என்ன காய் போடுறோமோ அந்த காய் இதில் போட்டுக்கலாம். ஓகேவா?
மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை வதங்கட்டும். அடுங்க லவ் யூ மோனிகா. மோனிகா லவ் யூவா? ஆமா. சுமதி ஐ லவ் யூ சொல்றா. அந்த மோனிகா ஐ லவ் யூ சொல்றேன். சுமதி டைமிங் வரும். அரைச்சி வச்சுட்டு ஊற்றிடலாம். அவ்வளோதான்டா. உனக்கு பாஸ்தா செஞ்சு தரலாம் இருந்தேன்டா, அதுக்குள்ள உனக்கு அவுள் வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்தால் நல்லா கொதி வந்துச்சுனாக்கா உருளைக்கிழங்கு வெந்துடும். வெந்துருச்சுனாக்கா குழம்பு ரெடி. அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவும் தேவையில்லை. உப்பு மட்டும் பார்த்துக்குங்க போதும். நமக்கு சால்னா ரெடி, குருமா ரெடி, சால்னா ரெடி. எது வேணாலும் படிச்சுக்கலாம் நம்ம. இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, நல்லா வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா குருமா பதத்துக்கு தான் வச்சுருக்கேன். நமக்கு தண்ணியாட்டம் வேணாலும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம புதினா வாசத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சப்பாத்திக்கு தோசைக்குமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆடி 1க்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.